ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6 வருட சூரிய திசை வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்றைய நம்மளுடைய டாப்பிக்காக இருக்குது. பொதுவாக நம்ம சேனலில் திசாபுத்திகளை பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல அப்படிங்கிற ஒரு குறை நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. திசாபுத்திகளை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. திசாபுத்தியை மட்டுமே பார்த்துட்டு பலன் சொல்லக்கூடாதுங்கிறதுனால திசாபுத்தியோடு சேர்த்து கோச்சார கிரக நிலைகளோட அமைப்பையும் பார்த்துட்டு பலன் சொல்லணுங்கிறதுனால தான் அதை நம்ம குறைச்சி பேசிட்டு வரோம். இருந்தாலும் பல பேரோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சூரிய திசை 6 வருடம் வாழ்க்கையில் நடைபெறும். அந்த 6 வருடம்ங்கிறது எப்படின்னா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை சூரிய திசையை ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள், அதுக்கு முதல்ல உள்ள நட்சத்திரங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எத்தனாவது திசையாக வருங்கிறத நாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. சூரியன் அப்படிங்கிறது முதல்ல தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம், ஆளும் வர்க்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அரசியல் கட்சி தலைவர்கள், பொது நிறுவனங்களோட தலைவர்கள், பொது அமைப்புகளோட தலைவர்கள். இது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட தலைமை பீடங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். அது மட்டும் இல்லை, கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் சூரியன் தான். கோயிலில் இருக்கக்கூடிய புனிதமான இடங்கள், மேடான பகுதிகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதும் சூரியன் தான். அப்போ சூரியனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தும் ஆனால் சூரிய திசைங்கிறது 6 வருடம் தானே நடக்குது. இந்த சூரிய திசை ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும், எனக்கு இப்போ சூரிய திசை இந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவிடுறாங்களே தவிர சூரிய திசையை மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ண முடியுமா? முதல்ல என்ன பண்ணணும், எந்த திசை நடந்தாலும் அது உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக திசாபுத்தியை கணக்கிடும் போதும் பார்த்திங்கன்னா திசாபுத்தியோட பலன்கள் ஓரளவு பொதுவாக தான் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ கோச்சாரம் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, அந்த திசை நடக்கும்போது உங்கள் லக்னத்துக்கு சூரிய திசை நல்லதா கெட்டதா, சூரியன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதை தான் சொல்கிறாங்க சத்ரு மித்ரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க பழங்கால புக்கிலலாம். ஒவ்வொரு லக்னத்துக்குமே நட்பு கிரகங்கள் உண்டு, இன்னொன்று பக்கம் வந்தீங்கன்னா பகை கிரகங்கள் உண்டு. அப்போ நட்புக்கு உரிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும், 6, 8, 12 மறைஞ்சு போகாமல் இருக்கணும். அல்லது பாவக்கிரகங்கள் இல்லை இந்த லக்னத்துக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஓரளவு வலிமை பெற்று இல்லாமல் வலிமை இழந்து இருக்கிறது ஒரு நல்லது. இது பொதுவான விதி. இதை முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஜோதிடத்தோட திசை, நீங்கள் நடக்கக்கூடிய திசை எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. அடுத்து லக்னத்திலேருந்து இப்போ சூரிய திசை நடக்குதுன்னா உங்கள் லக்னத்திலேருந்து சூரியன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து சூரியன் இருக்குது. இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குதுன்னா அப்படின்னு பார்க்கும்போது துலாம் லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதியாக வருவார். அதனால் அந்த திசை நல்லா இருக்காது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு சூரியன் திசையை நடத்துகிறார் அப்படின்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 5ஆம் அதிபதி. அவர் எந்த இடத்துலேருந்து கிரகத்தை திசையை நடத்துகிறார் அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கணும். பொதுவாக சூரியன் எந்த லக்னத்துக்கும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்து திசையை நடத்தினால் அது நல்ல பலனை கொடுக்குங்கிறது பொதுவான விதி. அப்படி இருந்தாலும் சூரிய திசை இப்போ துலாம் லக்னமாக இருந்து அதுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துலேருந்து நடத்துதுன்னா அந்த திசை நல்ல வேலைகள் செய்யாது. ஏன்னா அதுக்கு பாதகாதிபதியாக அது தன்னுடைய திசையில் நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த திசாபுத்தியை பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சூரிய திசை வந்தப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார், சூரிய திசை வரும்போது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, எங்கள் அப்பாவால் பாதிப்பு. அப்போ சூரிய திசை ஒருத்தருக்கு நடக்கும்போது அவங்களுடைய தந்தைக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறது பொதுவாக ஏன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாக்களில் எது வேணாலும் பேசலாம். இந்த ஜோதிடத்தில் இதுதான் தப்பு இதுதான் சரிங்கிறது யாரும் தீர்க்கமாக சொல்ல முடியாது. அனுபவம் உள்ளவர்களும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் தப்பாக போயிடும், அனுபவமே இல்லாதவர்களும் சரியாகவும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சூரிய திசை நடக்கும்போது தந்தைக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது. சூரிய திசை முதல்ல உங்கள் லக்னத்துக்கு சூரியன் எந்த இடத்துலேருந்து திசையை நடத்துது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் வேறு எந்த கிரகங்களோடையாவது சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ சூரியன் சந்திரனோட சேர்ந்துருந்தால் ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயோட சேர்ந்தால் ஒரு பலன், குருவோட சேர்ந்தால் ஒரு பலன், சனியோட சேர்ந்தால் ஒரு பலன், இப்படி பலன்கள் மாறிக்கிட்டே வரும்.
அதே போல் சூரியனை பார்க்கக்கூடிய கிரகங்கள், பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்புறம் செவ்வாய், குரு, சனி போன்றவர்களுக்கு சிறப்பு பார்வை உண்டு இல்லையா? இது போல் பார்வை ஏதாவது சூரியனுக்கு கிடைச்சிருக்குதா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த திசாபுத்தியை நம்ம முடிவு பண்ணணும். அப்போ சூரிய திசைங்கிறது தந்தைக்கு மட்டுமே பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு சூரிய திசை, சூரியன் உங்கள் லக்னத்துக்கு நல்ல இடத்துலேருந்து திசையை நடத்தி அது குருவோட அஸ்தங்கம் இல்லாமல் குரு சேர்ந்து இருந்தாலோ குருவோட பார்வை பெற்று நடந்தாலோ தந்தை மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு போயிடுவார், செல்வாக்கு மிக்கவர்களாக உயர்ந்துடுவாங்க. இவர்களுக்கு பண வரவு ரொம்ப அதிகரிக்கும். இவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த சூரியனும் குருவும் இணைந்தோ இல்லை ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டோ சூரிய திசை நடக்கும்போது இந்த திசை நடத்தக்கூடிய இந்த ஜாதகர் சிறு வயசாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் முழுவதும் அந்த குடும்பத்தை அனுபவிக்கிற அளவுக்கு போய் சேரும். அடுத்தது தந்தை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார். அரசியல் ரீதியாகவும் இல்லை தொழில்துறை ரீதியாகவோ இல்லது தன்னுடைய அந்த குடும்பத்தில் உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள்லையும் பார்த்திங்கன்னா இவங்க சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைவாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சூரியன் கண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால கூடுமான வரை இந்த சூரிய திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கண்களில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வருது. அதாவது பார்த்திங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த சிறு தலைவலி அந்த மாதிரி சில பிரச்சனை தலைவலிக்காக கண்ணாடி போடுறதும் உண்டு இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தந்தைக்கு பாதிப்பு மட்டும்தான் கொடுக்குங்கிறது தவறான நோக்கத்தோடு போகவே கூடாது. சூரிய திசை நடக்கும்போது சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து அதை பாவக்கிரகங்கள் பார்க்காம நல்ல திசை நடத்துதுன்னா அந்த குறிப்பிட்ட வயசு அதாவது அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அரசு பணி கிடைக்குது. உயர்ந்த பதவியோ சாதாரண பதவியோ இல்லை நார்மலான பதவியோ அந்த மாதிரி அரசு பணிகள் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல திசை நடத்தும் போது அரசு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி பெறுறது, ஒரு அமைப்புக்கு பொறுப்பேற்கிறது, இப்படியெல்லாம் நடக்குது. அதே போல் 3ஆம் இடத்துல சூரியன் இருந்து அது பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை இல்லாமல் அதுக்கு பகை வீட்டில் இல்லாமல் இருந்து திசை நடத்தினால் அந்த சூரியனை பொறுத்தவரையில் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி கொண்டுட்டு போகுது. சூரிய திசை யாருக்கு நடக்குதோ அந்த ஜாதகர் எல்லா துறையிலும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிற ரோலுக்கு வராரு. நிறைய பேருக்கு அரசு பணிகளும் இந்த நேரத்தில் கிடைக்குது. நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்குது. நல்ல நிலையில் இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பெரிய அளவுக்கு வருது. அதே போல் சூரியன் 10ஆம் இடத்தில் இருந்து திசை நடத்தினால் அதுக்கு பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை இல்லாத நிலையில் 10ஆம் இடத்திலிருந்து திசை நடத்துதுன்னா அவர்கள் அவங்க என்ன துறையில் பொறுப்பு வகிக்கிறாங்களோ அதில் உயர்ந்த பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு டெசிக்னேட்டட் போஸ்ட்டு. மேனேஜர்னால் 10 மேனேஜர் இருப்பாங்க இல்லையா பேங்க்கில், ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ இல்லை தொழில் துறையில் இருந்தால் கூட அதுலேருந்து கொஞ்சம் உச்சத்தை தொடுவதற்கான அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்க்குறோம். அடுத்தது 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து திசை நடத்துதுன்னா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வலிமை பெற்றவர்களாக ஆயிடுறாங்க. செல்வம், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் அவங்களால அட்ட முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூரிய திசைன்னா 6 வருஷம் நடத்தக்கூடிய சூரிய திசை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எதுவும் தெளிவாகவே முடிவு பண்ண முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகம் என்ன கெப்பாசிட்டியில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். எல்லா திசையிலையும் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நம்ம ப்ளஸ்ஸை மட்டுமே பார்க்கக்கூடாது. இந்த சனி திசைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்களே, சனி திசையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் நிறைய இருக்காங்க. கேது திசைன்னா நம்மளை ஞானத்தை கொடுத்து பிச்சை எடுக்க விட்டணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர இந்த கேது திசையில் மிகப்பெரிய அச்சீவ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சூரிய திசை 6 வருஷம் நடத்தக்கூடிய சூரிய திசைங்கிறது வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. அதே போல் பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் நடக்குங்கிறதையும் சொல்லிட முடியாத தவிர அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மற்ற 8 திசாபுத்திகளையும் சேர்த்து சொல்லணும். சூரியனோட சம்பந்தப்பட்ட அதாவது பார்வை சேர்க்கைக்கு உட்பட்ட கிரகங்களோட தன்மை இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் சொன்னாதான் இந்த 6 வருட சூரிய திசை இருக்கும். அதாவது 6 வருஷ சூரிய திசையில் தந்தைக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் மட்டுமே மேலோங்கி இருக்காமல் இந்த திசைங்கிறது எப்படி இருக்குங்கிறது மற்ற கிரகங்களோடையும் லக்னத்துக்கு சூரியன் எப்படிப்பட்டவருங்கிறதையும் அவர் எந்தெந்த இடங்களுக்கு ஆதிபத்தியம் எடுக்கிறாருங்கிறத பொறுத்தும் தான் இந்த பலன்கள் மாறுபடுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.